இன்று 2 புதிய தளங்களாக விக்கி நீங்க பார்வதி வழி நடத்துவார் அரசவையிலிருந்து நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான மொதல் ப்ரோமோ வந்துருச்சுங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாங்க. ஆக்சுவலாக நேற்று ராஜா ராணி டாஸ்க்ன்ற மாதிரி ஆரம்பிச்சாங்க. அந்த டாஸ்க்கு செம்ம ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா லைவ்ல அவ்வளோ குழப்பங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் கேரக்டரை பிக் பாஸ் தனித்தனியாக கொடுத்துட்டாரு. அதை வச்சு பர்ஃபார்ம் பண்ணுங்கன்னா இவங்க யாருக்குமே பர்ஃபார்ம் பண்ண தெரிலங்க. அதாவது ஒரு கோஆர்டினேஷன் இல்லைன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. கொச்ச கொச்சன்னு இவங்க கொச்ச கொச்சன்னு பேசிட்டு இருக்காங்க, அவங்க கொச்ச கொச்சன்னு பேசிட்டு இருக்காங்க. பத்ததுக்கு சண்டை வருது, நிறைய குழப்பங்கள் வருது. யோசிச்சு பாருங்க, பிக் பாஸ் வந்து தர்பீஸ் ராஜ்யம் கானா ராஜ்யம்னு வைக்கிறாருன்னா இவங்க தலைமை, அதனால அந்த ராஜ்யத்துக்கு பேரே அப்படி வச்சிருக்காரு. இவங்க 2 பேரை வச்சு டாஸ்க் முழுக்க கொண்டு போற மாதிரி தான் பிளான் இருந்தது. ஆனா இவங்க 2 பேருமே சொதப்புனதுல மாத்தி மாத்தி உருவக்கேலி பண்ணிக்கிட்டதுல பிக் பாஸ் கடுப்பாயிட்டாரு. இது வேலையாவது, நம்ம 2 சைட்லேயும் மன்னரை மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இப்போ மன்னரை மாற்றிருக்காரு, அதுதான் ப்ரோமோவாக வந்திருக்கு. ஆக்சுவலாக கானா ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் விக்ரம் இருந்தார் பார்த்தீங்களா, விக்ரம் தான் இதுக்கப்புறம் மன்னர் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அந்த சைடை பொறுத்த வரைக்கும் தர்பீஸ் திவாகர் வந்து எட்டாக இருந்திருப்பாரு. ஆனால் இப்போ வந்து பார்வதி தான் இதுக்கப்புறம் எட்டுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா நேற்று நைட்டு அவ்வளோ குழப்பம் பண்ணாங்க. லைவை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு கோஆர்டினேஷனே இல்லாமல் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி எவ்வளவோ சீசன் நடந்திருக்கு. எந்த சீசன்லையும் அடிக்கடிலாம் மாற்றிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதாவது 2 நாள் அவங்க ஒரு டீமில் இருக்காங்கன்னா இன்னும் 2 நாள் அப்படியே டீமே உல்ட்டா பண்ணுவார் பிக் பாஸ். ஆனால் இப்போ தான் அடிக்கடி மாற்ற ஆரம்பிச்சிட்டாரு. யோசிச்சு பாருங்க, மேனேஜராக திவ்யாவை மாற்றினாரா, அதுக்கப்புறம் வந்து விக்ரமை கொண்டு வந்தாரா, விக்ரமும் சரியாக பண்ணலன்ட்டு விக்ரமும் வந்து நான் பதவியை ராஜினாமா பண்ணுறேன்னு சொன்னதுனால அடுத்ததான் வந்து சபரி வந்தார். இந்த மாதிரி இந்த சீசனில் தாங்க அடிக்கடி மாற்ற வேண்டி வருது. ஒன்றும் இல்லை, நேற்று மத்தியானத்துக்கு மேலே ஈவினிங்க்கு மேலே தான் இந்த டாஸ்கே ஆரம்பிச்சது. இந்த டாஸ்கில் இவங்க சொதப்பில் பிக் பாஸ் வந்து உடனே டீமை மாற்றிருக்காரு. யோசிச்சு பாருங்க, 8 மாற்றிருக்காருங்க. கானா ராஜ்யம், அந்த ராஜ்யத்துக்கு பேரே கானா ராஜ்யம்னு வச்சிருக்காருன்னா கானா வினோத்தை தான் ரெகுலராக எட்டா போடுற மாதிரி பிளான் இருந்திருக்கு. அதாவது 4 நாளுமே அவர் தான் எட்டுன்ற மாதிரி பிளான் இருந்திருக்கு. ஆனால் சொதப்புல மாற்றி விட்டுருக்காரு. ஸோ இவங்க கிட்ட இருந்தாவது அந்த ஒரு கோஆர்டினேஷனாக வேலை நடக்குமான்றதுக்காக தான் பிக் பாஸ் இப்படி பண்ணியிருக்காரு. ஸோ பிக் பாஸ் வந்து இவங்களுக்கு ஒரு வழிமுறை சொன்னாதாங்க வேலைக்காகும். ஏன்னா நேற்று அந்த பவுல்ல இருந்து ஒரு பேப்பரை எடுத்து அதை நடிச்சு காட்டணும்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அவங்க ஒழுங்காக கேம் விளையாண்டாங்க. ஏன்னா வந்து பிக் பாஸ் இப்படி நீங்கள் விளையாடுங்கன்னு ஒரு ரூட்டை போட்டு கொடுத்தாதான் இவங்க விளையாடுறாங்களே தவிர இவங்களா கிரியேட்டிவாக 4 விஷயத்தை யோசிப்போம், அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோன்னு ஒத்துமையாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஒன்று பண்ணுறாங்கன்னா எதிர இருக்கவங்க இவங்களை கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்குள்ளேயே இவங்களுக்குள்ளேயே சண்டை வந்துடுது. நேற்றெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கானா வினோத்துக்கும் கெமிக்கும் ஒரு பிரச்சனை போகுது. திவ்யா கணேஷ் பேசிகிட்டு இருக்காங்க, பிரஜின் பேசிகிட்டு இருக்காரு. அந்த இஷ்யூ ரொம்ப நேரம் போச்சுங்க. அது சால்வும் ஆகலை. கடைசி வரைக்கும் கானா வினோத்தும் இறங்கி வர மாட்டாரு, கெமியும் இறங்கி வர மாட்டாங்க. பிரச்சனை பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருந்தது. ஸோ இவங்க என்னன்னா பிரச்சனை பண்ணுறதையே வேலையாக வச்சிருக்காங்க. ஒரு கான்செப்டே எடுத்து பண்ண மாட்டாங்க. நேற்றுலாம் கான்செப்டை நீங்கள் ஃபுல் எபிசோட பார்த்துருப்பீங்க. ஃபுல் எபிசோடில் அவங்க பண்ண கான்செப்டை மட்டும் சேர்த்து தந்தாங்க. அதனால ஃபுல் எபிசோடு பார்த்தவங்களுக்கு பெருசாக தெரியாது. லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் முடிச்சிட்டு இருக்காங்க. மாற்றி மாற்றி உருவ கேலி பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு திவாகரை வந்து வினோத் கலாய்ச்சிட்டு இருக்காரு, வினோத்தை வந்து திவாகர் கலாய்ச்சிட்டு இருக்காரு, கரிசட்டியன் அப்படின்ற மாதிரிலாம் கலாய்ச்சிட்டு இருக்காரு. அவரும் பதிலுக்கு ரொம்ப மோசமாலாம் கலாய்ச்சாரு. இல்லை 2 பேரையும் நியாயப்படுத்த முடியாது. ஆனால் கானா வினோத் ஸ்டார்டிங்ல இருந்தே என்னன்னு தெரியலங்க, இவரை சும்மாவே நோண்டிட்டு இருக்காருங்க. ஏன் இவரை மட்டும் நோண்டுறாருனோ தெரிய மாட்டேங்குது. எல்லாரையும் கிண்டலாவும் பேச மாட்டாரு. தர்பீசு சும்மா இருந்தாலும் இவர் நோண்டிக்கிட்டே இருக்காரு. அந்த விஷயம் நேற்று தெளிவாக தெரிஞ்சதுங்க. அதே மாதிரி நோண்டி விடுறதெல்லாம் பண்ணிடுறாரு. பண்ணிட்டு நீ ஏன் அப்பயே கேட்கலன்ட்டு, ஏன் எப்போ கேட்டால் என்ன நோண்டாதான்னு சொல்றது தப்பா? வேணுட்டே கானா வினோத்தை பிரச்சனை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி கானா வினோத் வந்து நேற்று வந்து கெமி கூட ஒரு பிரச்சனை போச்சு. அதில் வந்து கெமி கிட்ட எதனால் கெமி பிரச்சனை பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு டிஸ்கஷன் நடக்குது. இவங்க பனிப்பெண் போல நீ போய் ஓரமாக உட்காரு ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு போல. அதாவது அந்த ஒரு மாதிரி அதட்டி சொல்லுவாங்கல்ல, அதட்டி சொல்றது இல்லை, ஒரு மாதிரி மலிவா சொல்லுவாங்கல்ல, நீ போய் உட்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு போல. அது ரிலேட்டடாக பெரிய பிரச்சனை போச்சு. ஸோ கானா வினோத்தை சரியாக ஹேண்டில் பண்ண மாட்டாருன்னு எல்லாருமே சேர்ந்தெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ கானா வினோத்தை மாற்றினதை மட்டும் இல்லாமல் திவாகரையும் மாற்றிட்டாங்க.
திவாகர் என்னமோ அவருக்கு கொடுத்த ரோலை கரெக்டாக தான் பண்ண மாதிரி தெரிஞ்சது. எதுக்கு திவாகரை மாற்றினாங்கன்னு தெரியல. சரி, 2 சைடும் மாற்றினா எந்த கேள்வியும் வராதுன்றதுக்காக 2 சைடும் மாற்றிட்டாங்க போல. இந்த டாஸ்கில் கூட வந்து திவ்யா கணேஷ்க்கு சீக்ரெட் டாஸ்க் தந்திருக்காங்கன்ற மாதிரிலாம் சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையாக என்னன்றது தெரியல. ஒருவேளை லைவ்ல அது நடந்துருச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. ஏன்னா திவ்யா கணேஷ்க்கு ஏதோ சீக்ரெட் டாஸ்க் தந்திருக்காங்க, பிரச்சனையை உண்டாக்கணுன்றது தான் அந்த சீக்ரெட் டாஸ்க்ன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஸோ இந்த டாஸ்க் இன்னைக்காவது நல்லா போகுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை சொல்லுங்கள். திரும்பி வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம்.